இல்லாத நேரத்துல அவர் செய்த சிவ பூஜைக்காக அவர் இப்பொழுது கைலங்கிரி சென்று இருக்கிறார். அவர் இல்லாத வேலையில தினந்தோறும் நாம் அளவெடுத்து அந்த சிவபெருமானுக்கு நான் இத்தனை நாட்களாக பூஜித்து வருகிறேன். அங்க பாருங்க சாமி, அழகில் நந்தவனம். இந்த அழகில் நந்தவனத்துல ஒரு பெண். உண்மைதான். ஏ சாமி, வவுத்து வழியா ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிறிய? நீ தானே சொன்ன பெண்ணடா. ஆமாங்க. நீ என்ன பண்ற? என்ன பண்ணு? அந்த பெண் யாரு? ரைட். ஏங்க வாடா. அவ எந்த ஊர்? ரைட். ஏங்க வா. என்ன எங்க இருக்கற? ரைட். ஏங்க வா. அவங்க அப்பா யாரு? ரைட். ஏங்க வா. சொல்லி சொல்ல கேளுங்க. ஒரு ஏட்ல எது சொல்றதில்ல. அவ யார்? அவ பேர் என்ன? ஃபுல்லா டீடைல் விசாரிச்சிட்டு வா. எல்லா டீடைல் சீக்கிரம் வா. ஏங்க வா. கேட்டியா? ஐயோ, கேட்கவே இல்லையா? வாடா சீக்கிரம். போயேட்றா முண்டையா, போயேட்றா முண்டா. ஏப்பா தூரம் நின்னு பேசுப்பா. ஏமா நோவு இருக்குதா? இல்லப்பா. தவ செய்யக்கூடிய முனிவர்களிடத்தில் வளரக்கூடிய பெண்ணா ஆடவர்களே கிட்ட நின்னு பேசுறத பழக்கம். ஆம்பளைங்களை கிட்ட நெருங்க வச்சு பேசுறது எங்க குலத்துக்கு தப்பாகும். அதனால நீங்க யாரு? டேய் வாடாங்க, வாடா பட்டுனு. அவ எந்த ஊரா? என்ன பேரா? கூலி. ஏய், உங்க சொல்லவே இல்லையா? என்ன சொல்லவே இல்லையா? வாடா சீக்கிரம். ஓ டே உன்றகத்த. அம்மா, நீ யாரு? உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு? நீ எங்க இருக்கற? நீ என்னத்த நக்கற? எல்லாத்தையும் டேய் டேய் வாடா. ஓ வின் ராவுடி. கேட்டுக்கிட்டியா? நீ கேக்கலையா? இன்னும் கேக்கலையா? இல்லையா? சீக்கிரம் போடா. யா அட்டட்டட்டட்டட்டு போற. கேட்டு வரேன். ஏய் சொல்லி தொலை. ஏய் எங்க மகாராஜா கேக்குறாரு. தனிமையில் இந்த பெண் இருக்கிறாளே என்று என்னிடத்தில் தகாத நடந்து கொள்ள வேண்டாம். நான் யாராக இருந்தா உனக்கு என்ன? நான் ஐயப்பன் கோயில் பூசாரிமா. நீ எந்த கோயில் பூசேரியா வேணாலும் இரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. போடா போடா. அப்படி சொல்லட்டுமா? அது வேற மாதிரி கூட சொல்லி போடுவேன் புண்டை நக்கி. என்ன போயா போய் கேக்குறேன். யாருமா? உன் பேர் என்னமாங்கறேன்? டேய் தனிமையில் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீ போடா. ஏண்டா புண்டை நக்கின்னு கேக்குறான். இதெல்லாம் எனக்கு தேவையா? உனக்கு பண்ண வந்த வேலைக்கு எனக்கு இது தேவை, இன்னும் தேவை. நக்க விட்டு ஓடாடுது. இப்பேற்பட்ட அழகுடையும் அங்கேயே. ஆமா, நாம பார்த்ததே இல்லையே. ஆமா சாமி. இரு மீசாயிரு. மேசியா என் நண்பன், உங்க ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு தான். அவரை எங்க கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் என் கூட தான் படிச்சா. அப்படி பெயில ஒரு இடத்துல இருந்தாருல, பாச்சை பெரிய ஆளா ஆயிட்டேன். கொஞ்சம் வயசாயிருச்சு. கொஞ்சம் 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 அதிகமாவே ஆயிடுச்சு. ஒரே நாள் வாழ்ந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு அழகுடையும் அங்கேயோடு வாழ வேண்டும். அவனுக்கு பைத்தியம். போயிடலாம் சாமி. மேகத்துக்கு ஒப்பான கருங்கூந்தல். வரலிக்கு ஆரம்பிச்சுட்டாண்டா. மேகத்துக்கு ஒப்பான கருங்கூந்தல். கூந்தல். மூன்றாம் பிறை சந்திரனை போல் நெற்றி. கருவேப்பலை போல் பெருமம். மீன் மச்சங்கள் போன்ற விழிகள். விழிகள். ஆத்து வளம் போன்ற தாழ்வாய்கள். வெண் சங்கு போன்ற கழுத்து. மன்மதன் கலை போலவள் கும்பஸ்தனங்கள். செட்டுடுகை போலவள் இடுப்பு. தண்ணியிலே சுலகத்துல சுழல் பூச்சி போல வந்துட்டேன். கொஞ்சம் சொல்லு சொல்லு. இல்ல 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 இல்ல, அந்த இடத்த சொல்லு. தொப்பல் தொப்பல். தண்ணியிலே சுலகத்துல சுழல் பூச்சி போல அவள் தொப்பலும். அவள் இடை அழகு. வந்துட்டு அவள் தடை அழகு. கீழே இறங்கிட்டிய. கொஞ்சம் மேல கரெக்டாதானா சொல்றேன்? ஒரு இடத்த விட்டுட்ட சாமி. தண்ணியிலே சுலகத்துல சுழல் பூச்சி போல அவள் தொப்பலும். கொஞ்சம் கீழே அவள் இடை அழகு. ஒரு 2 இன்ச்சு. அவள் தடை அழகு. வவுத்துக்கு கீழே ஒரு சுரங்க பாதை இருக்கு, தெரியல. ரெண்டு பட பார்வைகளும் புட்டுக்கான பேச்சும். கீழைக்கேத்த புடவை, புடவைக்கேத்த ஜாக்கெட். அப்படி அடிக்கூடாது சாமி, இப்படி அடிக்கணும். சொல்லி கொடுத்தா இல்லையா? எப்படி அடி பெண்ண
பார்க்காதீங்க. உன் பேர் என்ன? யாரு மணி? இந்த அடமணி காலகத்துல நீ தனிமையா இருக்கிறிய, உன் பேர் என்ன? ஐயோ என் கற்பக நல்ல வனத்தில் நான் கருகிய மலர் பறிக்க என் தந்தையார் இல்லாத நேரத்துல நான் சிவபூஜைக்காக எப்பொழுதும் இந்த நந்தவனத்திற்கு வருவதுண்டு. இன்றைய தினமும் இல்லாமல் இன்றைய தினத்தில் இந்த கல்னியால் நான் இந்த கற்பக நந்தவனத்தில் மலர் பறிக்கலாம் என்று வரும் பொழுது என் கற்பை களவாட வந்தவன் போல் இருக்கிறான் இந்த கல்வன். இவன் யாராக இருக்கும்? ஐயோ, இந்த பொறுப்புடைய இந்த மாத நான் பூக்கள் பறிக்கும் பொழுது போய் கலைக்கு வந்த இந்த கல்வன் யாராக இருக்கும்? நம்மள கிரடங்கறடா தானே பூவுலேதுடா. பூ பூ తెలుసా? நம்மள திரடை நம்மள களவாட வந்தவை நம்மள யாருன்னு அவளுக்கு தெரியல. ஆகை கட்டியே கிணிய பாம்பு ஏம்மா நீ பயப்படுற அளவுக்கு நாங்க அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆளுங்க அல்ல. சாமிய பார்த்தா என்ன கேட பண்ண மாதிரி தெரியுதா? அவளை கீழ்த்தரமான ஆளுங்களா நாங்க? பெண்கள் மீது அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவருடைய உஜ்ஜவல பராக்கிரம் என்ன தெரியுமா? அவர் எப்பேற்பட்டவர் ஆணழகன் தெரியுமா? சாமி யாரு தெரியுமா? யாருப்பா? கேன புண்டை. ஏடி பசங்கள் எல்லாம் குண்டோட பிடிப்பதில் கில்லாடி. ஒரு நாட்டுக்கு அரசன். அரசம்மா நீ பயப்படுற அளவுக்கு நான் திருடனோ மரவனோ கிடையாது. அரசனா? ஆமா, என் பெயர் துஷ்யந்தன். பேரு வாட் இஸ் யுவர் நேம்? ஒரு நாட்டுக்கு மன்னன். சாமி நாட்டுக்கு அரசர். அஸ்தினாபுரத்துக்கு அரசன். அஸ்தினாபுரம்.
சினாபுரத்து அரசர் என்றார். நல்ல அகில 56 தேசத்திற்கும் அரசர் ஆயிற்று. ஆமா ஆமா, நல்ல தண்ணி உள்ள இடமா? எங்கடா கொண்டு போய் கையை காமிக்கிறது? புண்டை வாங்கி பத்த பையன் சொன்னேன், பெரிய ஆளு, பெரிய இடம். ஆமா, உன் பேர் பாருங்க. What is your name? இந்த தேவடி விட்டு போய் பக்கத்துல வந்தாலும் நான் எதுவுமே உங்ககிட்ட பேச மாட்டேன். சாமி, உங்கள் முன்னாடியே நீ தீவிய மகன் என்று அழைக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீங்க முன்ன புண்டையாட்டம். எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். சரி, அவளுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்காது. அப்ப அவ எனக்கு பிடிக்காதன்னா அப்ப உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கலையா? ஆமா, உனக்கு கொஞ்சம் தூரம் போகும். ஏன் நெஞ்சு மாலை குத்துற? உனக்காக வந்தேனடா கேடு புண்டை. என்னை இப்படி அவமானம் செய்து விட்டாயே. இனி போய் அங்க உட்காரு, தேவைப்படகளை கோபப்படுறேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா மாணிக்கம்? உன்னைய பார்த்த உடனே கூட இருந்தவனை மறந்து விட்டாயல்லவா? போகிறேன்டா. போய் அங்க உட்கார்றா. ஏழு கையில் ஆயுதம் இருந்து என்ன பிண்டைக்கு பிரயோஜனம்? நான் செல்கிறேன். நீயாச்சி, உன் பொழப்பாச்சி. உன் பேருதான் என்ன? இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? என் பெயர் என்னவாக இருந்தால் என்ன? நான் இந்த வனத்தில் வாழக்கூடிய பெண். நீங்க எதுக்கு தனியாக இருக்கிறேன். அம்மா, ஒரு பேரை ஒரு ஆடவன் எடுத்து சொல்லுவது தவறா? முடியாது. முடியாது. என்ன இங்க பாருங்க, என் தந்தையார் இல்லாத நேரத்தில் நான் தனிமையில் இருக்கிறேன். என் தந்தையார் கைலங்கரை சென்று இருக்கிறார். நான் சிவ பூஜையை தினந்தோறும் தவறாமல் செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்கிட்ட இந்த நேரத்துல வந்து இப்படி எல்லாம் தகாத பேசுறீங்களே. தாங்கள் ஒரு நாட்டுக்கு அரசராக இருக்கலாம், ஆனா அவளே பெண் எனக்கு. பயப்படாதம்மா, தும்மிட்டான போ. நானு உன்னை ஏமாத்துறதுக்காகவோ ஒரு கல்வனை போல உன்னுடைய வாழ்க்கையில விளையாடுவதுக்கு வந்தவல்ல. உன்னை எனக்கு பிடித்திருக்குது. நான் ஒரு நாட்டுக்கு மன்னன். நீ யாரு என்ன அப்படி தெரிஞ்சுக்காகத்தான் கேக்குறேன். ஐயா, நான் கண்ணூர் ஆசிரமத்தில் வாழக்கூடிய பெண். நான் பேர் சொன்னா போயிட்டு வரோம். என் பேர் சொன்னா போயிருவீங்களா? என் பெயர் சகுந்தலை. சகுந்தலை. பிரதகாமியும் காமிச்சா கடிச்சு போடுவேன். சகுந்தலை. சகுந்தலை, துஷ்யந்தன். துஷ்யந்தன். சகுந்தலை, சகுந்தலை, துஷ்யந்தன். துஷ்யந்தன். ஸ்வீட் நேம். கூதியில் இருக்குது. ஸ்வீட் நேமா? அம்மா, அடிக்கோபம் போல நான் அடியா. கண்ணுபட்டு மட்டும் தான் நான் குறும்பாய் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆசிரமத்துல சகுந்தலை என்ற பேரோடு இருக்கிற. ஏம்மா, என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா? இல்லையா நோ? வாடாங்க. பெண்கள் பிடிக்கல என்றால் பிடிக்குதுன்னு அர்த்தம். யார் சாமி சொன்னது? நான் சொன்னது. பிடிக்கலையா பிடிக்கல அர்த்தமா? பிடிக்கலம்பாங்க. ஆமா, அப்புறம் பழகலா பிடிக்காது. பழகத்தான் பிடிக்கும். கரெக்டா சொன்னேன். நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டா சுகம். நாங்க இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா ஏதாவது கிடைக்கலன்னா அவங்களை கொன்றுவேன், வெட்டி போட்டுருவேன். அந்த பாவத்தை கையா நான் வெட்டுறேன், நீங்க ஜெயிலுக்கு போங்க. பிடிக்கவில்லையா? இங்க பாருங்க, நீங்க ஒரு கோபுரம், ஒரு கலசத்திற்கு ஆசைப்படலாம். ஆனால் நான் குப்பையில் கிடைக்கின்ற ஒரு குண்டுமணி. குப்பையை கிளறி இந்த குண்டுமணியை எடுக்க நீங்கள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஏமா, கொடிய சர்ப்பம் அதன் வாயில தான் மாணிக்கம் இருக்கிறது. முள்ளில் ரோஜா மலர்கிறது. அது அழகு இல்லையா? சேத்திலே செந்தாமரை மலர்கிறது.
அது அழகு இல்லையா? என்னதான் ஒண்ணு எனக்கு பிடித்திருக்குது. நீ ஒரு கவிதை சொன்ன, நானும் உனக்கு ஒரு கவிதை சொல்லலான் இருக்கேன். சொல்றா. என்னதான் மஞ்சள் பூசி நான் நாயை கொண்டு வந்து நடு வீட்டுல வைத்தாலும் புண்ணை நாத்தம் என்ன கருத்து சொல்றோம்? என்ன ஒரு நிமிஷம் அவன் இங்க பக்கத்துல நின்னானா நான் உங்ககிட்ட பேசுறதே நிறுத்தி விடுவேன். நான் பாட்டு சாலைக்கு போயிட்டு போடா சாலனா எந்திரி போடா. ஏய் இங்க போ, அங்க போய் உட்காரு. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். டேய் இங்க வா. சொல்லும் போதுதான் வரணும். ஏய் இங்கிலீஷ் பேசுறான் பாத்துட்டு இருக்கிறேன். அப்ப ஒரு அரசன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. என்னை பிடித்திருக்குதா இல்லையா? இதோ பாருங்கள், நீங்கள் அதாவது உலக 56 தேசத்திற்கும் அதிபதி, ஒரு நாட்டின் அரசர். சரி, நீங்களோ ஒரு நாட்டின் அரசர், நானோ இந்த வனத்தில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய ஒரு முனிவருக்கு மகள். அப்படி இருக்கும் பொழுது உங்களை நான் எதை வைத்து நம்புவது? நம்பிக்கை இல்ல. இவன் வசதியான ஆச்சே, ஒரு நாட்டுக்கு அரசன், நாம உனியருடைய மகன், நம்மளை ஏமாத்திட்டா என்ன செய்வது? இதுதானே உன் அச்சம். இங்க பாரு, இன்னைக்கு சொல்றேன், இந்த பூமாதேவி சாட்சியாக பூமாதேவி கீழே இருக்குது. மேல காட்டும். இப்படி வாடா பைத்தியம் முடிக்கணும் உனக்கு. எங்க போய் நம்புறது? அவளை பார்த்ததுமே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. கொக்கோல சேர்த்து இப்ப எங்க போய் கீழே இருக்குது. சரி, இந்த பூமாதேவி சாட்சியாக ஆகாயம் மேல இருக்குதுடா. இந்த ஆகாயவாணி சாட்சியாக இப்படியுமா பைத்தியம் முடிக்கணும்? ஆமா ஆமா. இன்று முதல் நீதான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். இதோ என் ராஜபுத்திரை மோதிரத்தை மாத்தி உன்னை கல்யாணம் செய்கிறேன். ரைட்டு. போதுமா? போதுமா? ஹலோ, டேய் வாடா. என்னாச்சு 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 என்னாச்சு? மோதிரத்தை கழட்ட முடியல. டேய் அந்த கத்தி எடுத்து விரல விட்டு கேட கோதி வந்துருச்சுடா. என்னாயா விரல கட்ட சொல்றான்? கங்காச்சேண்டி கொக்களை பிடித்து குண்டில் எடுத்தாலும் கொக்கல கொக்கலதான். பாமா ஆமா மின்னல். ஏ சாமி, இவ்வளவு இருக்குமா? அதுக்கு எப்படி மொத்தம் மோதத்தை போடுற? டேய் போடாத பக்கம். எனக்கு பிடிச்சிருக்குது. பண்டு பண்டு தும்பல் எப்படி? தும்மல் நல்ல தும்மல் சாமி. நான் மூக்கடைப்பு கொஞ்சம் கீழ் வீதியில நின்றுட்டு தும்மணும்னா மேல் வீதியில 4 போன விழுவோம். அட பாவி, அப்ப மேல கல்யாணம் பண்றீங்க எப்படி? கீழே கொல்ல க்ளோஸ் ஆகி போயிடும். இப்ப தும்மி இருக்கிறேன், கொணல உழுவாது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கும். இதோ என் தந்தையார் என்னை தனிமையில், அதாவது எங்களது குடிலில் விட்டுவிட்டு கைலங்கிரி சென்று இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் மோதிரத்தை போட்டு என்னை காந்தர்வ திருமணம் தான் செய்திருக்கிறீர். முறைப்படி திருமணம் என் தந்தையார் வந்த பிறகு வைத்துக் கொள்ளலாம் சுவாமி. மறுபடியும் இன்னொரு கல்யாணமா? எந்த பெண்ணு அப்பனை பார்த்து கல்யாணம் பண்றாங்க? மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணுவாங்களா தெரியாதா துஷ்ட முண்டமே. இப்ப கிட்டத்தட்ட கல்யாணமே முடிஞ்சிருச்சு. எங்க எதிர்பார்க்க தேவையில்ல. அவன் வந்தா காது சேர்த்து ஒண்ணு வெப்ப இதுக்கு மேல முடிஞ்சிடுச்சு. எங்களோட நீ யாரு? உங்க அப்பா? என் தந்தையார் கண்ணூர்வர். கண்ணூர் மாரியா கோயில் இல்லைங்க, கண்ணனூர் மாரியா கோயில் தாரமங்கலத்துல இருக்குதுடா. தாரமங்கலத்திலேயே இந்த சுற்று வட்டாரத்துல பெரிய மாரியா. ஓ, கண்ணூர் முனிவர். கண்ணூர்வர். ரைட் ரைட் ரைட். உங்கள்கிட்டயா வாய் கொடுத்தேன். அதனால மோதிரம் மாத்து போதே கல்யாணமே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் என்பது இது காந்தர்வ திருமணம். உண்மைதான். மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணுவது காந்தர்வ திருமணம். இனிமே அச்சமே தேவையில்ல. பேசக்கூடாது.
இது ஓகே. கண்ணாடி பொல்லாத காமாவே ஓத்திரியமா இருக்குது உன்னோட போடுறது என்ன அவசரம் போட்டுட்டு தானே இருக்கிறேன். என்ன மட்டும் போடுவேன் விட்டா 1.5 மணி நேரம் நடந்தான் இரு போடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறியா என்ன பண்ணிட்டு இருக்கிற ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு ஒத்தாச்சிக்கு ஒத்தாச்சி பண்றேன் இதானா செய்யிக்கொட்டு செய்யிக்கொட்டு கண்ணு சகுந்தலை கடவுளை எதுக்கு தாய் இந்த அழக உனக்கு படைச்சாலும் என்ன கொலகாரனாக்காத சீக்கிரம் பண்ணு இவளையே இப்படி போடுறானே நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது எனக்கு சாவலான்னு இருக்குது இன்னைக்கு நாம தூங்கவே கூடாது தூங்காம நிறைய பேச வேண்டியது இருக்குது ஏகப்பட்ட ஏன்னா கணவனும் மனைவியும் அந்த முதல் இரவுல தான் வாழ்க்கை என்பதை கலந்து பேசணும் புரிஞ்சு போச்சு. இன்றைய பாடம் முதலிரவு நடத்துவது எப்படி இப்படி பேசிட்டு இருந்தா எப்ப சாமி வேலை விடுறது அடி சுத்திரம் பட்டு நான் தான் சாமி செஞ்சேன்
போய் உட்காரு. ஏன்டா அப்படி என்ன சித்திரவதை பண்ற? நீங்க என்ன எங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரம் பண்ணு ஏதாவது. அடி சின்னங்கிரி சித்தையன் அவன மரியாதையே போக சொல்லியாங்க பாரு விளக்கமாத்த கணக்கு போய் நான் பாட போட்டு வரேன். காலை விளக்கமாத்திலே 16 அடி அடிச்சு விடுமே மரியாதையே போயிரு. கண்ணே சகுந்தல சுவாமி குடிமக்களுடைய குறைகளை தீர்க்க நான் காணக வேட்டையாட வந்தேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வேட்டையாட போன தன்னுடைய மகனை காணமென்னு என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதனால உங்க அப்பாவும் வரல. எங்க அப்பா இடத்துல சொல்லி உங்க அப்பா கிட்ட வந்து முறைப்படி ஒன்ன பொண்ணு கேட்டு எங்களை அஸ்தினாபுரத்துக்கு ஒன்னு அழைத்து போறேன். சகுந்தல கணவனை விட்டு பிரிந்தோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இப்படி காந்தர்வ திருமணம் செய்து ஒரே தினத்தில் என்னுடன் கூடி கலந்து உடனே புறப்படுறேன்னு சொல்றீங்களே, நீங்கள் மீண்டும் வந்து என்னை எப்பொழுது அழைத்து செல்வீர்கள் சுவாமி? நாங்கள் சத்தியம் தவறாத சந்திரகுல வேந்தர்கள். என்றைக்குமே சொன்ன சொல்ல அழிய மாட்டோம். சாமி என்னமா சொல்லி என்னது? சத்தியம் தவறாத சந்திரகுல வேந்தர்கள். பாடுவா என்னைக்குமே நாங்க சொல்லலிய மாட்டோம். நீங்களா சாமி? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது வேலை இருக்க மாட்டோம் பாரு. அதனால இப்படி எல்லா ராஜர்கள் முன்னாலேயும் குடிமக்கள் முன்னாலேயும் இந்த அசிராபுரத்துக்கு இவதான் ராணி அப்படின்னு பட்டத்து வெள்ளாதனால நாம பவனி போவோம். பவானி போறீங்களா? இது அனைத்தும் உண்மைதானா? நீ தானே பவானி போறான்னு சொன்னீங்க. ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் 4 அர்த்தங்கள் உண்டு. 4 அர்த்தங்கள் உண்டு. அப்படி அது நேரம் இருந்து சொல்ல முடியுது. பவானி இல்ல, பவனின்னா ஊர்வலம் போறதுன்னு அர்த்தம். அப்படி இதோ நீங்கள் எப்பொழுது என்னை வந்து அழைத்து செல்ல வருவீர் என்று வலிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். விரைவாக வந்து விடுங்கள் சுவாமி. என் தந்தையாரும் விரைவுடன் வந்து விடுவார் என்று நினைக்கிறேன்.
12 மணில இருந்து இதே வேலையாவே இருக்கிறாங்க வர்றவங்க. 12 மணி இருந்தா சாமி மொல்லா பண்ணி சாமி 6 வாரம் கட்டி போவா. அஞ்சாறு பேர் குரல் கேக்குதா உள்ள? 5 பேர் சேர்த்து பின்னாடி பின்னாடி வாயில அது பத்தாயி சாமி எங்கடா தண்ணி சாமி கை கழிட்டு வந்துருங்க சாமி. கைய உள்ள விட்டுருப்ப மனுஷனா நீ சகந்தர் என்ன மறந்துட மாட்டியே? உங்களை பெரிய மனமில்லாமல் இப்பொழுது உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஏனென்றால் நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருப்பாங்க. உங்களது தாய் தந்தைகளும் காத்திருப்பாங்க. ராஜ பரிபாலன வேலைகள் எல்லாம் எத்தனையோ இருக்கலாம். என்னைக்கும் உன் நினைப்பாவே தான் இருப்பேன். அப்படித்தான் நான் போயிட்டு அப்பாவை கேட்டதாவ சொல்லு. அப்பாவை கேட்டதாவ சொல்லு. ஏன் அவங்க அப்பாவை ஏன் கேக்குறேன்? இல்ல கேட்டதாவ சொன்னாங்க. ஏங்க போயிட்டு வா சாமி. நீங்க போறதெல்லாம் சரி, இந்த புண்டை இன்னைக்கு பக்கத்துல சேர்த்தாதீங்க. உங்க வாழ்க்கையை கெடுத்தாலும் கெடுத்துருமா. போயிட்டு வா சாமி. போயிட்டு வா சாமி. போயிட்டு வா. போயிட்டு விட்டுமா போயாங்கல்ல சும்மா போயிட்டு அடியே கனகாமரம், எப்படியோ போட்டு விட்டான். உன் அப்பா வந்தா தெரிஞ்சு போச்சு. கனகாமரம் ஏமா மாதிரி குழந்தை சொல்லுமா? நீதானே கனகாமரம்னா அப்புறம் நான் மறி குழந்தைன்னு சொல்லணும்.
சாமி நீங்க இன்னும் சாவல சாமி என்னுடைய இருப்பிடம் தேடி செல்ல வேண்டும். இருக்கு சாமி. மாடு பிடிக்கிறதா சிவன் பூஜையை முடித்து விட்டேன். சவுண்டா பேசுங்க. ஏன் இப்படி என்னுடைய மகளை பார்க்க வேண்டும். அவளாக இருக்கின்றது. அப்படியா சாமி? அதனால் இருப்பிடம் போவோமா? இருப்பிடம் நல்லா சவுண்டா பேசுங்க. இந்த பிருந்தாவனம் நானும் தேடி இதோ நம்மளுடைய இருப்பிடம் வந்து விட்டோம். உங்களை பார்த்தா பாய் மாதிரியே தெரியுது. ஆனால் என்னுடைய மகள் பர்ணசாலையில் நான் வருவதை எதிர்கொண்டு இருப்பாள் என்று நான் நினைத்தேன். யாரு? என்னுடைய மகள் சகுந்தலை. ஆமா, காணவில்லை. இங்கு சென்றிருப்பாள். ஒருவேளை சகுந்தலை என்னை உருவம் குலைந்ததென்ன? சகுந்தலை, கைலங்கிரி சென்றீர்களே, கைலைநாதரை கண்டு வந்தீர்கள். நான் சென்று வருவது இருக்கட்டும். ஆனால் உன் உருவம் குலைந்ததென்ன? உன்னுடைய மேனியும் வெளுத்ததென்ன? இப்படி இருப்பது காரணம் ஏது? அப்பா, இதோ நீங்கள் சென்ற பிறகு நாடான ஹஸ்தினாபுரத்தின் மன்னர் ஆகப்பட்டவர் இந்த நந்தவனத்தை தேடி வந்தார். அப்ப தேடி வரும் வேளையில நான் சிவ பூஜைக்காக மலர் எடுத்துக் கொண்டிருந்தேன். மலர் பறிக்கும் பொழுது மன்னராகப்பட்டவர் என்னை கண்டு மோகம் கொண்டார். அவர் என்னை கண்டு காதல் கொள்ள மருத்துவரை அதி சீக்கிரம் வரவழைத்து வா. ஹலோ மருத்துவரை, டைம் இல்ல. அப்படியா? கை கொடுக்கறதுக்கு டைம் இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். யாருக்கு வைத்தியம்? உனக்கு வைத்தியம்? என்னுடைய மகளுக்கு. என்ன ஓனா ஒண்ணுக்கு போன மாதிரி இருக்கிற? ஓய், என்னுடைய மகள். யாருக்கு? என்னுடைய மகள். எங்க மகள்?
வர சொல்லு முன்னாடி. யோ கம்போட்டே பக்கத்துல யோ யோ நீங்க சொந்தக்காரரா? சொந்தக்காரரா? ரைட். யோ கம்போட்டே அவனை பிடிச்சு உள்ள போடு. வேலை புட்டை பிடிச்சு வேலை புட்டை இல்லாம எம்பிபி ஸ்டார்ட் பிடிச்சு வந்துக்கிறேன். வைத்தியம் பார்க்கும் போது நான் கண்டி ரோட் சிசியா போண்டேன். சூப்பரா கம்பவுண்டர். Hey, please sit down, take your seat. சிசியா போண்டே. Hey, உட்காருமா. உடம்புக்கு என்ன பண்ணுதுமா? என்னாச்சு என்னாச்சு? வேகமா உட்காரு. உடம்புக்கு என்ன பண்ணுது அவன் சொல்ல வேண்டியது நீ வைத்தி பாப்பியா? நீ கண்டுபிடிக்க ஆமா நான் தான் கண்டுபிடிக்குமா? கொண்டாப்பா. எங்க அந்த டெலிஸ்கோப்? எந்த டாக்டர் அவங்கள கண்டுபிடிக்கிறது இல்ல. நான் ஸ்கேனர்ல எடுத்து வந்து டைட்டா வைக்கிட்டோம். நீங்க டாக்டரா மெக்கானிக்கா? ஓ ரெண்டு வேலையும் பண்ணுவோம். ரெண்டு வேலை இத பார்ட் டைம். ஹாய் தரேன். வாய் தர. வாய் இப்ப நான் வாயில விட போறேன். அது ஒண்ணால ஆகாது. தெர்மோமீட்டர் வாயில வச்சு பார்க்கறோம். எகிட்டு பேச கூடாது. டாக்டர் தெரியாதா? அம்மா டாக்டர் கொஞ்சம் சன்னி வரும். ஏகப்பட்ட பிரஷர் இருக்குது எனக்கு. நான் கோவப்பட்டா. சொல்லிட்டேன். தண்ணி நானே நிறைய மாத்திரை முழுங்கிட்டு இருக்கேன். அப்ப நீ வாயை தர. கண்டறதெல்லாம் வச்சிருக்கா? கண்டராவி கொண்டு வந்து யாவா எடுக்கறேன். இப்ப இது துணியில தான் நான் எல்லாம் பண்ணிட்டேன் போட்டேன். இத வாயில வச்சு இது எவ்வளவு டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்க. டேஸ்ட் பாக்குறது இல்ல. ஏய் அக்கல்ல வை. சரி அங்க வாயில வேணாம். கைய தூக்கு. எவ்வளவு பையனே? ஜாயிப்பட்ட கை. என்ன டாக்டரை போய் தேவடி மகன் என்று அழைக்கிறாய்? உண்மை சொல்லாத. நான் எம்பிபிஎஸ் டாக்டர். அப்புறமேட்டு வேசலிச்சு பிறகு சொல்லு. தூக்கு மேல. ஃபைன். கம்ப்யூட்டரே கம்ப்யூட்டரே ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வாடா. வெரி குட். இத டெஸ்ட் பண்ண ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாடா. ஓ சீக்கிரமா. வெரி குட். நேரா திரும்பி உட்காரு. ஏய் உட்காருல. இந்த புள்ள என்ன? வெரி குட். ரெடியா வச்சிரோம். வாங்கிக்கிறேன். நேரா நில்லுமா. பின்னாடி வந்து. ஏப்பா கண்ணல. குனிமா. ஐ. டேய் கல்லா பாக்குறியாப்பா? நல்லா இழுத்து விடு. நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா இழுத்து விடக்கூடாது. இழு மூச்சு நல்லா இழு. அம்மா அம்மா இருக்குதா நான் கூட போயிடுச்சுன்னு நினைச்சேன். சரி இங்க வந்தவங்க ஏன் கேக்குறேன்னா இங்க வந்தவங்க எல்லாரும் போய் தான் பழக்கம். ஏங்க கையில வச்சு நாடி செக் பண்ணி பாப்பாங்க. இது இங்கிலீஷ் மருந்து நாட்டு வெரி குட். கை இங்க வச்சு செக் பண்ணு. டேய் பல்லா மரியாதையா போயிரு. வாட் பண்ணு. அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பா. குட். இப்படி சீலை விளக்க சொல்லிட்டு இந்த இடத்துல போடணும்டா. எங்க சீலை அந்த இடத்துல கீழே இருந்து போட்டாதான் கரெக்டா ஏறும். ஐயோ சாமி இந்த பல்லு புட்டவாயே மத்த நேரத்துல கண்ணை சொக்கி இப்ப பல்ல காமிக்கிறத பாரு. அமரு. ஏங்க இங்கிலீஷ் மருந்து செட் ஆகல. வேற ஏதாவது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பாருங்க. அப்ப நானும் வைக்கும் போது நீ கரெக்டா இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் எல்லாரும் டாக்டர் நம்புவாங்க. சரி விடு.
கேடா அதிகமா பேசாத. எங்க உரம்பரை சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா உன்னோட வந்தவங்க? கம்பாடு அமைதியா கூப்பிடுறேன். கூட்டா அந்த மாடு பேக்கரை கூட்டிட்டு அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. யாருமே திருவிழா காலம் போது ஏமாந்த புண்டி ஆடுறான். ஏடா தம்பி இங்கெல்லாம் அவன் முட்டையை வாங்க மாட்டான். சொந்தக்காரன். சாரி 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 மா சாரி. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அப்படியா? உனக்கு ஒரு சந்தோஷம். சைலன்ஸ் கேர்ள்ஸ் அமைதியா இருங்கலாம். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி போடலாமா? சொல்லுங்க சார். ரைட் ரைட். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். கை கொடு. தங்கராஜ் எலெக்ஷன். நீ அப்பாவா போற. அது எங்க அப்பா? என்னுடைய மகள். நீ தாத்தா ஆக போறப்பா. நான் தான் காரணம். என்ன ஏன் அப்படி பாக்குற? கல்யாணம் பண்ண ஆகவில்லையே. எப்படி பாக்குறீங்களா? அவர்தான் காரணம். கல்யாணம் ஆகல கூட எவன் வேலை விட்டு எங்க போய் படுத்தாலும் தெரியல. என்ன கேக்குற? அவளே கேளியா? நாட்டி ராஸ்கல். எவனோ ஓத்து பிள்ளை வந்து கூட்டு போயிட்ட போ. வந்து கேள்வி கேட்டா என்னோட டாக்டர் அவனை பிடிச்சி உள்ள போடியா? எங்க டாக்டர் சந்தேகப்படுறியா? இல்லை கேளியா? நல்ல டாக்டர் தான். அவன் எங்க போனான்னு தெரியல. இங்க பாரு எப்படி கடந்துகிட்டு இருக்குதுன்னு. இருக்கட்டும். எல்லாம் ஒரு அப்ப ஓகே. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நான் ஒரு பிரசவத்துக்கு போயிட்டு பீஸ் கொடு. பீஸா இனிமேதான் கிளியும் உள்ள இருக்குது. போய் எடுத்துட்டு போ. நீ நம்பி பிரசவம் பார்க்க வந்தம்பா. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கலக்குறீங்க. சாரி சார். போ. இல்லையா பாரு பொண்டைய பாரு. கண்ணே இதற்கு காரணமானவர்கள் யாரு? அப்பா நீங்க கைலங்கிரி நோக்கி சென்று விட்டு கைலங்கி அதனை பார்ப்பதற்காக சரி அந்த தருணத்தில் அஸ்தினாபுர வேந்தராக விளங்கக்கூடிய துஷ்யந்தர் வந்தார். உண்மைதான். அஸ்தினாபுரத்திற்கு சொந்தக்காரர். ஹஸ்தினாபுரத்து அரசர் உலக 56 தேசத்திற்கும் 8 சக்கரவர்த்தி அல்லவா? அவர் அதாவது நம் வனத்தினை நாடி வந்தார். சரி. வனத்தில் என்னை பார்த்து என்னை கண்டு அவர் மோகம் கொள்ள, அவரை கண்டு நான் காதல் கொள்ள நான் அவரிடத்தில் எத்தனையோ முறை எடுத்துரைத்தேன். நீங்களோ ஒரு ராஜகுலத்தை சார்ந்தவர், நானோ ஒரு முனிவரிடத்தில் வாழக்கூடிய இந்த வனத்தில் வாழக்கூடிய பெண். உங்களுக்கும் எனக்கும் உறவாகாது சுவாமி, சென்று விடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் எத்தனையோ சத்தியங்களை எல்லாம் செய்து ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவியின் மீது சாட்சியாக, நான் பிறந்த சந்திரகுலத்தின் மீது ஆணையாக உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று ராஜமுத்திர மோதிரத்தினை என் கரத்தில் அணிவித்து காந்தர்வ திருமணம் செய்து கொண்டு போயிருக்கிறார். அதாவது நீங்களும் அரண்மனையில் இல்ல, நீங்களும் நம்மளுடைய குடிசையில் இல்ல, அவருடைய தாய் தந்தைகளும் அஸ்தினாபுரத்துல இருக்கிறாங்க. இப்படி கானகத்துல 2 பேரும் தனியா கல்யாணம் செய்யறதை விட இதோ காந்தர்வ திருமணம் மட்டும் செய்து விடலாம். மீண்டும் உன்னுடைய தந்தையாரும் என்னுடைய தாய் தந்தைகளை அழைத்துக் கொண்டு உன் தந்தையாரிடத்தில் பெண் கேட்டு மீண்டும் வந்து அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். உண்மைதான் அப்பா. எதற்கும் கவலைப்படாதே. இதோ அஸ்தினாபுரி வேந்தர்கள் நீதி தவறாத மன்னர்கள். உண்மைதான். சொன்னபடி நடந்து கொள்வார்கள். அவர்கள் சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் அல்லவா? சத்தியம் தவற மாட்டார்கள். கவலைப்படாதே. இதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீ பர்ணசாலையில் இரு. ஆகட்டும் வா.
மெதுவா அம்மா மெதுவா போ. அப்பா சகுந்தலை 1ஆம் மாதம் முதல் இப்பொழுது 10ஆம் மாதத்தில் எனக்கு மெத்த வலி பிடித்து எனது நெற்றி வேர்வையெல்லாம் நிலத்தில் சிந்தி இப்பொழுது எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதப்பா. ஆண் குழந்தையா? அப்பா என்னுடைய தந்தையாரின் சிசியன் அல்லவா தாங்கள்? உண்மைதான் சுவாமி. இந்த குழந்தை என்னென்றால் குழந்தை என்னிடத்தான் வளரும், அதனால் கேட்கிறேன். சரி, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தையப்பா. எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த குழந்தையை பார்த்தால் அட அவரை போல் என்ன இருக்கிறது. ஒரு ஆச்சரியம், குழந்தை என்ன போலவே இருக்கிறது. ஏண்டா டேய், ஏண்டா அப்ப வாங்கட்ட நான் போனது பாத்துக்கறியா? நீங்க பக்கத்துல நீங்க மாசம் வரும்போது இவரு தானே கூட இருந்தா அப்படி இவரு முகத்துல இருந்தா முகத்துல முடிச்சா அந்த குழந்தை விளங்குன மாதிரி தான். இந்த குழந்தையை காட்டுங்களே பாக்குறேன். ஏய் போடா, இவரு மாதிரியே ஆம்பளை குழந்தை. இந்த குழந்தை அப்பா ப்ளீஸ் 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 என்ன சொல்ற? அழுவாதே ஓயாலம். பிள்ளை இப்பதான் பெற்றிருக்கிறாங்க. ஆறா தேவடியாங்கற நான் குழந்தை சும்மா முட்டை ஒரு முட்டை வச்சுக்கப்பா. ஆசையா கேட்கிறேன். டேய் டேய் நான் ஒரு பையனா ஏடா குழந்தை இங்க அம்மா நீ குழந்தை மேல தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறக்கி. இல்ல இவன் கிட்ட வந்தா என் குழந்தை அவன் கலருக்கு ஆகி போயிடும். ஆமா குழந்தைய பார்த்து எனக்கு ஆசை. குஞ்சுக்கு மட்டும் ஒரு முட்டை கொடுத்துக்கிறேன். அப்பா இதோ இந்த குழந்தை அஸ்தினாபுரத்திற்கு சொந்தம். உண்மைதான். ஆனாலும் ஒரு அரசனாக இருப்பான். இந்த பாறை ஆண்டபடியினால் இந்த குழந்தைக்கு பரதன் என்று பெயர் சூட்டுகிறேன். ஓ, இவன் பிறந்த ராசி லக்னத்தை எல்லாம் நீங்கள் கணிக்கும் பொழுது இந்த பாறையே அதாவது பாரு என்று சொல்லக்கூடிய இந்த உலகை ஆளும் வல்லமை படைத்தவனா இவன். உண்மைதானப்பா. இவனுக்கு பரதன் என்று பெயர் நான் வைக்கிறேன். பரதன் இவனை சீர சிறப்போடு வளர்த்து உன்னுடைய ஆசைப்படி வளர்த்து வர்ணச்சாலை செல். கணவராகப்பட்ட அஸ்தினாபுரத்து வேந்தன் துஷ்யந்தனாகப்பட்டவர் என்னிடம் மோகம் கொண்டு காதல்
காதல் வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை காந்தர்வ திருமணம் செய்து என் வயிற்றிலே ஒரு குழந்தையையும் கொடுத்து சென்றார். ஆனால் அவருடைய நான் ஈன்ற குழந்தையின் ஜாதகத்தை கணித்து என் தந்தையார் கூறியிருக்கிறார் நாட்டிற்கு அதிபதியாக போகிறான் என்று. இருந்தாலும் என் குழந்தைக்கு இப்பொழுது வயது 5 ஆகிவிட்டது. 5 வயதான குழந்தையை பாடசாலையில் சேர்த்த வேண்டும் அல்லவா? பாடசாலை போவதற்கு முன்பதாக என் மகனாகிய பரதன் அந்தவரமாக இருப்பான். அவனை அழைத்து வந்து குருகுலம் அனுப்பி வைக்க வேண்டும் கல்வி கற்பதற்காக. இப்பொழுது